ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பரோட்டா ரெசிபி தான். இதுக்கு நம்ம மாவு பிசையணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு கரைச்சி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாங்க. இதில் 4 பரோட்டா கிட்ட செய்யலாம். இதோட நல்லா மாவு செவந்து வர்றதுக்கு நல்ல கலராக வர்றதுக்கு 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும் போது நல்ல கலர் கொடுக்கும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த உப்பு, சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் மாவோடு ஒன்று சேர்ந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. டக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நம்ம எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அந்தளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை சேர்த்து விட்டு கட்டி எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக அண்ட் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஊற்றி எடுத்துடலாம். அதுக்கு இங்கே தோசை கல் நல்லா சூடாகிடுச்சு. இதில் எண்ணெய் எதுவுமே ஃபஸ்ட்டு சேர்க்க தேவையில்ல. 1லேருந்து 1.5 கரண்டி கிட்ட மாவு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, மெலிசாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தடிமனாக லைட்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இருந்தால் நமக்கு ரொம்ப சீக்கிரம் காந்திடும். மொத்தமாக இருந்தால் ரொம்ப குழப்பாக இருக்கும். அதனால் மீடியம் சைஸாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றியாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10லேருந்து 20 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் பரட்டி போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒரு 20 செகண்ட் கிட்ட ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. பரட்டி போட்டுக்கலாம். மறுபடியும் இதை ஒரு 20 செகண்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2-3 டைம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஆயிலெலாம் அப்ளை பண்ணி வேக வைக்கும்போது நல்லா பபுள்ஸாக வரும். இப்போ நான் 2 சைடும் பரட்டி போட்டுட்டேன். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய், பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு லைட்டாக இந்த மாதிரி கரண்டியாலேயே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா பபுள்ஸ் ஆட்டம் நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா பரட்டி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இது நமக்கு ஒரிஜினல் பரோட்டா மாதிரியே இருக்கும். இதுக்காக நம்ம மாவு பிசையணும் அப்படிங்கிறது அவசியம் எதுவுமே கிடையாது. அவ்வளோதாங்க, நம்மளோட பரோட்டா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.